பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இல்லைங்க பரவாயில்ல, ஏதோ இந்த அரசியல் இது கட்சி ஆரம்பிக்கிறத பார்த்தா இந்த பிரியாணி கடை மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு கடை இருக்கு, பிரியாணி நல்லா போகுது, இல்லை அதான் இல்லை எல்லாம் நல்லா போகுது அப்படின்னா பரவாயில்ல நானும் நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம். சார் பிரியாணின்னு ஆரம்பித்தா வியாபாரம் ஆகிடுது. அது மாதிரி ஏதாவது ஒரு கட்சின்னு ஆரம்பித்தா எப்படியும் அதுக்கு மக்கள் வந்துடுறாங்க. ஏன்னா பல கோடி மக்கள் இருக்கிறாங்க, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அப்போ இந்த சர்வே ஊடக வெளிச்சம் அப்படியே கொண்டு போவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. இனிமே விஜய்க்கு என்னெல்லாம், விஜய் வெளியே வந்தாலே லைவ் ஸ்பீட் பிரேக், முதல் டயர் அந்த ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சற்று வினாடிகளில் பின்னாடி டயரும் அந்த ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கி விட்டது மாலதி, இறங்கி விட்டது வண்டி அந்த சிக்னலை நோக்கி போய் கொண்டிருக்கிற மாலதி. அதைத்தான் நம்ம லைவ் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அப்படியே அண்ணாமலை அரவங்குறிச்சியிலிருந்து அந்த முட்டு சந்திலிருந்து யூட்டர்ன் அடித்து கொண்டிருக்கிறார். தற்போது கலர் நிறவப்படி அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்னை ரீச் ஆயிடுவார். நீங்க லைவ் கிளப்பி விடுவாங்க. அண்ணாமலை அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க, இப்பயும் போடுவாங்க. ஆமா, அதாவது என்னன்னா அண்ணாமலை எடுக்க போக முடியும், என்ன முடிவை எடுக்க போகும் அண்ணாமலை என்ன போக்குறார், அண்ணாமலை எப்பொழுது முடிவு எடுக்க போகிறார், ஆக மொத்தத்தில் முடிவு. உண்மையாகவே ஒரு சேனலில் நான் பார்த்தேங்க, அந்த நியூஸை வந்து இப்படி தான் பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் அதை எப்படி நான் வந்து திருப்பி அது பேர் பிக் நியூஸ்ன்னு ஏதோ ஒன்று போட்டாங்க, போட்டு திருப்பி அதே சொல்கிறாங்க. பயங்கரமாக இருந்தது. அந்த நெரேட்டிவை செட் பண்ணி இனிமேல் இங்கே திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் இங்கே இருக்கக்கூடாது, விசிகா இங்கே இருக்கக்கூடாது, இப்படி முற்போக்கு கருத்துக்கள் பேசக்கூடிய கட்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு மோகம் சார்ந்த கட்சிகள் மட்டுமே அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் இருக்கணும், சினிமா மோகம் இங்கே அதிகமாக இருக்குன்னு அண்ணாமலையே இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் எடப்பாடி பையன் மித்துன்னு 4 முனை போட்டி தான். அப்படி எடப்பாடி பையன், ஐயோ அதை நான் மறந்து விட்டேனே அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய மகன் மிதுனை வந்து இறக்குறார் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் ஒரு பக்கம் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இது எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல ஆல்ரெடி வந்து அவங்க சொல்றது என்னன்னா குடும்ப அரசியல் கூடாதுன்னாங்க. அதிமுகல முதல் முறையா ஒருத்தர் வந்து தன்னுடைய பையனா அந்த அரசியல் இருக்கு. இல்ல ஓபிஎஸ் இறக்கியிருக்காருல்ல, ஏன் ஜெயக்குமார் கூட இறக்கிருக்கு. இல்ல லீடரா இருந்து சொல்றேன், லீடரா இருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் இறக்கியிருக்காரு. இப்போ அவர் அதில் இல்லை. இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் தன்னுடைய மகனை இறக்கிறது. எடப்பாடி அவர்களுக்கு ஒரே பையன் நினைக்கிறேன், இல்லையா? தப்பு இல்லை. இப்போ அது வந்து வாரிசு அரசியலில் வராது. ஏன்னா எடப்பாடி வந்து விரும்பலை அரசியல், குடும்ப அரசியல். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப அரசியல் செய்கிறீர்கள், நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு பேசி பிரச்சாரம் பண்ணுவார்ல. இன்றைக்கி அவர் குடும்ப அரசியல் அவர் பண்ணல, அவர் சொன்னாதானே அது, அவர் சொல்லி பையனை கூட்டு வந்தா தானே அது குடும்ப அரசியல். அவர் குடும்ப அரசியல் பண்ண குடும்பத்துக்காக பண்ணுறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். சுற்றி இருக்கவங்க ஒரு 10 பேரை பேச வச்சு அவங்களாம் மித்துன் அப்படின்னு எல்லாரும் அமரேந்திர பாகுபலின்னு எல்லாரும் கத்துறோம். நீங்க எல்லாரும் எப்படியாவது இந்த பேரை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றதுனால இப்போ ஒரு வீட்டுக்குள்ளெல்லாம் போறோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வச்சிருவாங்க. எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனால் ஸ்நாக்ஸ் வச்சுருவாங்க. கரெக்டாக கருக்கு முறுக்குன்னு கடிக்கிற மாதிரியே ஸ்நாக்ஸை வச்சுருவாங்க. நமக்கு ஒரே அனீசியாக இருக்கும், சாப்பிடலாமா கருக்கு முறுக்குன்னா நம்மளை டீசெண்டாக பார்க்க மாட்டேன், பால்கோவா வச்சுருந்தா கூட நக்கிட்டு போயிடலாம், இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னும் போது சாப்பிடுங்க நான் சாப்பிடுனா அப்படின்ட்டே இருப்போம். முறுக்க கூட நம்ம சப்பி ஊற வச்சு சாப்பிட்ற கேரக்டர்லாம் இருக்கு. அதனால என்னன்னா என்ன செய்யுது, நீங்க இவ்வளவு வற்புறுத்துறீங்க, அதனால நான் வந்து அதை எடுத்துக்கிறேன், 2 ஓகே அப்படின்னு சாப்பிடக்கூடியது நம்ம எடப்பாடி. நீங்க இவ்வளவு வற்புறுத்தி சொல்றதுனால நான் என் பிள்ளைய தூக்கிட்டு வரேன், வாடகை மகனே பக்கத்துல மடியில உட்கார. சிம்பிளான லாஜிக், அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும், ஆனா அதான் ஆசை. இல்ல பரவாயில்ல, ஓகே ஃபைன். இப்ப நம்ம வீடா இருந்தா கருக்கு முறுக்குன்னு தின்னுக்கிட்டு வச்சு எந்திரிச்சு வெளியே போட, முறுக்குன்னா அதானே வரும், வரனா வாசம் அப்படிலாம் பேசுவோம் நம்ம வீடு. ஆனால் மற்றவங்க வீட்டில் அப்படி பேச முடியாது. அதனால அரசியல் கட்சியில் ஒரு ஓப்பனாக சொல்ல முடியாது, நடக்குது. அதனால இப்படி நீங்கள்லாம் வருத்த கேட்கறதுனால நான் அவரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு இப்படி கூப்பிட்டு வர்றாரு. நியாயமாக நடக்கிற விஷயம் தான். எனக்கு அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் நீதான்ப்பா அப்படின்னு சிவாஜி கணேசன் மாதிரி தூணை கட்டி பிடிச்சி அப்படி கொடுத்துட்டு அவர் கிளம்புவார். அப்போ எனக்கு இன்னும் ஒரு பெரிய இதுங்க, இப்போ சமீபத்தில் வந்து நிறையா பாலியல் வன்கொடுமைகளும் பிரச்சனைகளும் ஏகப்பட்டது நடந்துகிட்டே இருக்குது. போக்சோவில் கைதாகிறாங்க, ஒரு நாளைக்கு 3-4 விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் ஒரு சராசரி மனிதனாக நான் பார்க்கும்பொழுது மனிதாபிமான அடிப்படையில் முதல்ல வந்து இது மாதிரி நடக்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. அந்த வருத்தமாக இருக்குங்கிறது என்னன்னா, இவங்க எதனால் இப்படி நடக்குது, அதாவது ஏன் வந்து விஜய் வந்து அன்னைக்கு விமர்சன இதில் பிரச்சாரத்தில் சொல்லும்பொழுது இதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே தடுப்போம்னு சொல்லும்போது எல்லாரும் இல்லைங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோம்னா, ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் அதை முன்கூட்டியே தடுக்கிறது,
இல்லையா? இன்றைக்கி வந்து என்னதான் நம்ம சிங்கப்பெண் படையாக வச்சாலும் வந்து கேஸ் வரும், கேஸ் வந்ததை எடுப்பாங்க, ஓகே. பட் ஆனால் கேஸ் வர்றதுக்கு முன்னாடி எங்கெங்கே நடக்குதுங்கிறதுக்கே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்டே இருக்க முடியாது, நாடு ஃபுல்லாக மானிட்டர் பண்ண முடியாது. திஸ் கைண்ட் ஆஃப் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்போது இந்த விஷயத்தை மற்றவங்க எல்லாரும் ஏன் அரசியலாக மட்டுமே பார்க்குறாங்க? எதிர்கட்சியினராக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சியினரும் ஒரு 3 வயசில் ஒரு குழந்தை இறந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் செய்வாங்களா, எதிர்கட்சியில் இருந்தால் செய்ய மாட்டாங்களா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எஜுகேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து போன ஆட்சியில் வந்து நிறைய பேருக்கு வந்து கல்விக்காக அரும்பாடுபட்டாங்க. அவங்க நிறைய பேர் படிக்க வச்சாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது தெர் இஸ் எ டைவர்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா தான், அதாவது எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கோம், வாங்க நம்ம டீ சாப்பிட்டு வரலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? வேலையாக இருக்க சமயத்தில் வந்து கடுமையான வேலையில் இருக்கும்போது டீ சாப்பிட்டு வரலாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது தான். அப்போ டைவர்ஷனுங்கிறது தான் ஒரு மேட்டர். அந்த டைவர்ஷன் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் படிப்பில் இருந்தது, அவங்களுடைய கவனம் வந்து வேலை வாய்ப்பில் இருந்தது. இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அயலகத்தில் போய் வேலை செய்கிறதுக்கும் தொழில் தொடங்குவதற்கும் அவங்களுக்கு பெரிய ஒரு இது இருந்தது, ஸ்ட்ரக்சர் இருந்தது. இப்போது இவங்க ஆளுங்கட்சியாக இல்லை, இப்போ எதிர்கட்சி ஆகிட்டாங்க. இருந்தாலும் நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த இளைஞர்களுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? ஆளுங்கட்சியிலேருந்து இப்போ எதுவும் செய்கிற மாதிரி தெரில. ஏன்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க எது செஞ்சாலுமே எல்லா அமைச்சர்களுமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்துக்கு வரணும்னா இதை மக்கள் தான் பாதிக்கப்படுறது. மக்கள் தான் பாதிக்கப்படுறது. அவங்க கட்சியில் அடிச்சுக்கிறாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அடிச்சுக்கிறாங்கிறது வேற. மக்கள் பாதிக்கப்படுறது. இந்த மக்களுக்கு எப்போ நல்லது நடக்கும்? அது யாருடைய கையில் இருக்கு? எதிர்கட்சியாக இருந்தால் செய்யக்கூடாதா? ஆளுங்கட்சி தான் செய்யணும். எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் வந்து செக்ஸ் எஜுகேஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும், எதிர்கட்சியும் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது எதிர்கட்சிங்கிறது புரியுது எனக்கு. எதிர்கட்சி அவங்க ஆளுங்கட்சி இல்லை, கவர்மெண்ட்டில் இல்லைங்க தெரியுது. ஒரு எஜுகேஷன் நாளைக்கு அவங்க வீட்டு பக்கத்து குழந்தைங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா இது எப்படி அதை எஜுகேட் பண்ணுறது, எப்படி இதை போய் தடுக்கிறது? இப்போ செக்ஸ் எஜுகேஷன்ஸ் தான் தீர்வு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவே இந்த ஜென்ரேஷனில் தீர்வா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் இல்லை. இன்றைக்கி நாம் அந்த செக்ஸ் எஜுகேஷன்ஸை கொண்டு போனால் தான் அது அடுத்து ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறமா தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட்டு பல இடங்களில் சின்ன சின்னதாக நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க, கடந்த ஆட்சியிலையுமே எஜுகேஷன்ஸில் கொண்டு வராங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நடக்கிற பெருவாரியான பிரச்சனைக்கு மூல காரணம் போதைப் பொருள் தான். அது விஜயே சொல்லியிருக்காரு. நீங்கள் போதைப் பொருளை தடுத்துட்டாலே மற்ற முக்கால்வாசியான பிரச்சனைகளை தடுக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல சிசிடிவி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போதை பழக்கத்தை தடுத்தணும். அப்போ டாஸ்மாக் போதைப் பொருளா அப்படின்னு அந்த அரசியல் வேற. நீங்கள் இப்போ டாஸ்மாகை மூடிட்டா என்ன ஆகும்? டாஸ்மாகை மூடிட்டா என்ன ஆகும்? இவங்க சொல்கிற மாதிரி டாஸ்மாகை மூடிட்டா எல்லாரும் திருந்திடுவாங்களா? டாஸ்மாக் மூட்டாங்கப்பா, நாளிலேருந்து நான் 8 மணி நேரம் வேலைக்கு போகிறேன், மன்னிச்சிருக்கோமா அப்படின்னு போயிடுவாங்களா? அடுத்து அவன் எங்கே என்ன கிடைக்குதுன்னு அங்கே போய் குடிக்க போவான். அடிக்ட் ஆனவங்க அதுதான் பிரச்சனை. ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். டீ கடையை, இங்கே இருக்க டீ கடையை மூடிட்டாங்க, என்ன செய்வோம்? டீ அடிக்டர்ஸ் என்ன செய்வாங்க? வீட்டில் காய்ச்சி குடிப்பான். இல்லை, இப்போ கோவிட் டைமில் செஞ்சாங்கல்ல, வேற எங்கேயாவது போய் செய்வாங்க. இல்லைன்னா அங்கேயும் கிடைக்கல, வீட்டில் காய்ச்சிருவான் டீ. அது ஒரு அடிக்ட்டு. அந்த மாதிரி தான் சாராயமும். வீட்டில் காய்ச்சிருவான், கிடைக்கலையா வீட்டில் காய்ச்சிருவான் அப்படின்னு. ரெண்டாவது, போதை பழக்கங்களில் நமக்கு தெரிஞ்ச போதைப் பொருளை தாண்டி கற்பனைக்கு எட்டாத பல போதைப் பொருட்கள் சமூகத்தில் இன்னைக்கு உள்ள ஊடுருவி இருக்குது. மெத்தமைன் இருக்குது, ஹெராயின் இருக்குது, கொக்கைன் இருக்குது, இன்ஜெக்ஷனில் மாத்திரையை கரைச்சி உள்ளே ஏற்றிக்கிற போதை பழக்கம் இருக்குது. இப்படி பல போதைப் பொருட்கள் இன்னைக்கு கார்ப்பரேட்டுகளுடைய உதவி மூலிமா கீழே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதெல்லாம் காரணம் என்னென்னா, அவன் கேள்வி கேட்கக்கூடாது, அவன் கல்வியை நோக்கி நகரக்கூடாது, அவன் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடாது. அவன் இதே அடித்தட்டத்திலேயே இருக்கணும் அப்படின்னா இந்த போதையை அவன்கிட்ட போய் சேர்த்தா போதும். அவன் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டா போதும், அவன் வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. அவனுக்குள்ளேயே அவன் எல்லா குற்ற சம்பவங்களுக்கும் அடிக்ட் ஆகி அங்கே உள்ளே இருப்பான். ஆனால் இவன் பயன்படுத்துகிற போதைப் பொருளுக்கும் அப்படியே வட சென்னையில் பயன்படுத்துகிற போதைப் பொருட்களுக்கும் தென் சென்னையில் ஈசிஆரில் அந்த பக்கம் இருக்கிற பயன்படுத்துகிற போதைப் பொருட்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே என்ன கிரைம் நடக்குதோ அதை விட எக்ஸ்ட்ரீமாகவே இங்கே நடக்கும். இங்கே வந்து அவன் குடிச்சிட்டு யாராவது ஒருத்தரை குத்தி கொலை பண்ணுவான், இங்கே அவன் குடிச்சிட்டு காரை ஏற்றி 10 பேரை கொலை பண்ணுவான். கம்பேரிட்டிவ் பார்த்தா இதை விட இது பெருசு. ஆனால் இது பேசும் பொருளாகவே ஆகாது. ஈசிஆரில் நள்ளிரவில் தாறுமாறாக ஓடிய கார், சம்பவ இடத்துலேயே 10 பேர் பலி, அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு. அவன் குடிச்சிருக்கான், இந்த பப்பில் தான் போய் குடித்தான், இந்த போதைப் பொருளை பயன்படுத்தான், எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கே
வட சென்னையில் அதிக கஞ்சா புழக்கம், கஞ்சா புழக்கத்தில் அடிமையான ஆசாமி பிரேம் என்பவர் இவர் கத்தியால குத்திட்டாரு, அங்க அடையாளங்களோட எல்லாத்தையும் ஊர் பேர்ல இருந்து எல்லாமே வரும். இங்க குடிச்சிட்டு போலீஸே அடி செல்லுவான், பிடிச்சிட்டு போலீஸே சட்டையை பிடிச்சி ராத்திரியில சண்டை போடுவான். நான் அப்படிதான் வருவேன், நான் யார் தெரியுமான்னு கேட்பான். ஆனா இங்க அப்படி கேட்கறது எவ்வளவு பெரிய யூஸ் ஆகும்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இங்க தீர்மானிக்கிறது யாருன்றது நம்ம பார்க்கணும். இப்ப இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது போதை தான். ஓகே, சிறப்பு. ஏன்னா இதை பற்றின ஒரு மக்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும், என்ன நடக்கணும் என்னதுன்னு. தனி மனித ஒழுக்கமும் எப்படி மக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும்ங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போதைக்கு சொல்லக்கூடிய ரிசல்ட்டு. ஏன்னா இப்போ இவங்க பாதுகாக்கிறாங்களா அவங்க பாதுகாக்கிறாங்களா, நம்ம ஃபோன் பண்ணோன்னா போலீஸ் வருதா வரலையாங்கிறதுலாம் தெரில. ஒவ்வொரு சமயமும் சில குழந்தைகள் இறந்து போகும்போது அது மனதுக்கு மிகப்பெரிய வலியை தருது. அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. ஒரு சிலர் பற்றி மட்டும்தான் குறை சொல்கிறாங்க, ஒரு சில பேரை வந்து குறை சொல்கிறதும் இல்லை, அவரை பற்றி பேசுகிறதும் இல்லை அப்படின்னு. ஓகே, ஃபைன். மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை வச்சு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கலந்து பேசலாம். நன்றி. நன்றி.